அன்பர்களுக்கு வணக்கம். ஆன்மீக சிந்தனை மூலமாக தங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நல்ல குணங்கள் உடைய மனிதருள் மாணிக்கம் போன்ற மனிதர்களே அபூர்வமாகத்தான் கடவுள் படைக்கிறார். இந்த பூமியில் அவர்கள் இரத்தினமாய் திகழ்கிறார்கள். ஆனால் கடவுள் அவர்களை வெகு சீக்கிரத்திலேயே மறையும்படி செய்து விடுகிறார். விதியின் தாக்கத்தில் இருந்து யாரால் விலகிச் செல்ல முடியும்? நாம் ஒவ்வொருத்தருக்கும் விதியால் என்ன நடக்க வேண்டுமென்று எழுதப்பட்டிருக்கிறதோ அது நடந்தே தீரும். சக்கரவாக பறவை என்றும் கொண்டை குயில் என்றும் அழைக்கப்படும் பறவை ஆப்பிரிக்காவிலிருந்து வந்து தென்மேற்கு பருவக்காற்று வீசும் காலத்தை எதிர்நோக்கி இங்கே காத்திருக்குமாம். அந்த பறவைகள் வந்துவிட்டாலே மழை வரப்போகிறது என்பதன் அறிகுறி. அந்த பறவைகள் செவச்செவன்னு நெருப்பு மாதிரி நிறத்தில் இருக்கும். இந்தியாவின் தேசிய கொடி நிறங்களை போன்று அதன் சிறகுகள் இருக்கும். மழையை எதிர்பார்த்து வாயை திறந்தபடி மழை நீருக்காக காத்திருக்குமாம். மேகக்கூட்டங்கள் மழையாக பொழிந்தாலும் 2 அல்லது 3 துளி மழை நீர்தான் பறவையின் வாயில் வந்து விழுமாம். என்னதான் நாம் கடவுளை வணங்கினாலும் நமது கர்மாவுக்கு ஏற்ற பலனைத்தான் பெற முடியும். இந்த கர்மாவால் தானே சிவபெருமானே மண்டை ஓட்டை எடுத்துக்கொண்டு உணவுக்காக பிக்ஷை ஏந்தி வந்தார். 39 வயது வரையே வாழ்ந்த துடிப்புள்ள இளைஞர் விவேகானந்தர் ஆன்மீக விழிப்புணர்வை தட்டி எழுப்பினார். நாட்டுப்பற்று பற்றி விவேகானந்தரிடம் ஒரு முறை கேள்வி கேட்கப்பட்ட பொழுது அவர் சொல்கிறார், மக்கள் துன்பப்படுவதும் பட்டினியால் வாடுவதும் அவரவர்கள் செய்த கர்மபலன் என்று சொல்லிக்கொண்டு திரியும் அறிவு ஜீவிகளிடம் துயரப்படுவது மக்கள் கர்மபலன் என்றால் அவர்களுக்கு உதவி செய்வது ஏன் நம்முடைய கர்மபலனாக என்று நினைக்கக்கூடாது என்று கேள்வி கேட்டார். நாட்டுப்பற்று என்பது வெறும் நிலத்தின் மீது வைக்கிற பக்தி அல்ல, நிலத்தின் மேல் வசிக்கும் மக்கள் மீது வைக்கும் அன்பும் ஆதரவும் தான். நாம் செய்யும் தவறுகள் எல்லாவற்றையும் கடவுள் மேல் பழியை சுமத்தி தப்பித்து கொள்ள நினைப்பது நம் அறியாமையே. எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் அவரவர்களே. உன் வாழ்க்கை உன் கையில்தான் உள்ளது என்று விழிப்புணர்வை தன்னம்பிக்கையை தட்டி எழுப்பியவர் விவேகானந்தர். யார் எந்த மாதிரியான உணவை சாப்பிட வேண்டும் என மதமோ கடவுளோ நிர்ணயிக்க முடியாது. சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தன் வாழ்க்கை முறையை அமைத்து கொள்ளும் ஆற்றல் மனிதனிடம் இருக்கிறது. அங்கு மத நம்பிக்கை தேவையில்லை என்று வாழ்ந்து காட்டியவர் விவேகானந்தர். மகாகவி பாரதியார், விவேகானந்தர் போன்ற புரட்சி கருத்து உடையவர்களையெல்லாம் பாரத தாயின் மணிமகுடத்தில் பதித்த ரத்தினங்களாய் ஜொலிக்க வைத்து இளம் வயதிலேயே நம்மிடமிருந்து மறையச் செய்தது இறைவனின் விளையாட்டா, விதியின் வலிமையா அல்லது கர்ம பலனா? எது எப்படி இருப்பினும் சீக்கிரத்திலேயே நாம் அவர்களை இழந்தது நம்முடைய துரதிர்ஷ்டமே. மீண்டும் சந்திப்போம். நன்றி.